வணக்கம் அன்பு குழந்தைகளே, இந்த கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தமிழில் 2ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் 8வது பாடம் இறகு ஆகும். இறகு என்பது என்ன என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா குழந்தைகளே? பறவைகளின் இறகுகளை பார்த்துள்ளீர்களா? பல வண்ணங்களில் இறகுகள் உள்ளன என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? இறகை வைத்து விளையாடி இருக்கிறீர்களா? என்னென்ன பறவைகளின் இறகுகள் உங்களுக்கு தெரியும்? மயில் இறகு பார்த்திருக்கிறீர்களா? கோழி இறகு, வேறு என்னென்ன பறவைகளின் இறகுகளை பார்த்திருக்கிறீர்கள்? பாடல் கேட்பதென்றாலே நமக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கும் ஒன்றுதானே. அதிலும் குழந்தைகளுக்கு பாடல் என்றால் மிகவும் பிடிக்கும் அல்லவா? அவ்வாறு உங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்றை நாம் இப்பொழுது இங்கு பாடப்போகிறோம். குழந்தைகளே, இப்பொழுது நாம் உங்களுக்கு பிடித்த இந்த இறகு குறித்த பாடலை பாடி மகிழலாம். வாருங்கள் குழந்தைகளே. முதலில் நான் வரும் 4 வரிகளை இந்த பாடலில் நாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நான் முதலில் படித்து காட்டுகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் இதை படித்து பாருங்கள். பின்பு இதை நாம் பாடலாக பாடலாம். பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது. பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது. இப்பொழுது நாம் இதை பாடல் வரிகளாக பாடி பார்க்கலாமா? பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான், பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது, நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது. பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது. இந்த பாடல் வரிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்துள்ளதா? இப்பொழுது நாம் இந்த பாடல் வரிகளுக்கான பொருளை பார்க்கலாமா? குழந்தைகளே, இறகு பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். அதே போன்று பளபளப்பாகவும் இருக்கும். அவ்வாறு இருக்கும் ஒரு அழகிய இறகினை ஒரு குழந்தை கீழே இருந்து எடுக்கிறாள். அடுத்த பாடல் வரிகளுக்கு செல்லலாமா? 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன். 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன். இந்த பாடல் வரிகளை இப்பொழுது நாம் பாடலாக பாடி பார்க்கலாமா? 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன். 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன். இந்த பாடல் வரிகளுக்கான பொருளை இப்பொழுது பார்க்கலாமா? குழந்தைகளே, 7 வண்ணங்கள் கொண்ட இந்த அழகிய பளபளப்பான இறகினை கீழே இருந்து எடுத்த குழந்தை எந்த பறவை இந்த இறகை கீழே போட்டதோ என்று அந்த பறவை வந்து கேட்டால் அந்த இறகை நான் தருகிறேன் என்று கூறுகிறது. 7 வண்ணங்கள் கொண்ட இறகு எதுவாக இருக்கும்? சற்று யோசித்து பாருங்கள். ஆம், மயிலினுடைய இறகுதான் அந்த குழந்தை எடுத்த இறகு. சரி, நாம் இப்பொழுது பார்த்த இந்த 2 பாடல் வரிகளையும் மீண்டும் ஒரு முறை பயிற்சி செய்து பார்த்து விடுவோம். பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது. 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன். இந்த பாடல் மிகவும் உங்களுக்கு பிடித்துள்ளது அல்லவா? இப்பொழுது அடுத்த வரிகளுக்கு செல்லலாம். எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ, சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ, சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். குழந்தைகளே, நாம் இப்பொழுது ராகத்துடன் இதை ஒரு முறை பாடி பார்க்கலாமா? எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ, சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ, சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். இப்பொழுது இந்த பாடல் வரிகளுக்கான பொருளை நாம் இப்பொழுது பார்க்கலாமா குழந்தைகளே? இறகை கீழே
இருந்து எடுத்த குழந்தை இந்த இறகை எந்த பறவை போட்டதோ, எங்கெல்லாம் தேடி அலைகிறதோ என்று கவலை கொண்டு இந்த இறகினுடைய சொந்தக்கார பறவை வந்து கேட்டால் தருகிறேன் என்று கூறுகிறாள். இந்த பாடலிலிருந்து குழந்தைகளே நீங்கள் என்ன அறிந்து கொண்டீர்கள்? யாராவது ஒருவர் தவறவிட்ட பொருள் நமக்கு கிடைத்தால் அந்த பொருளை உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த நல்ல பண்பை இந்த பாடலின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் அல்லவா? நீங்களும் யாராவது ஒருவர் தவறவிட்ட பொருள் உங்களிடம் கிடைத்தால் அதை உரியவர்களிடம் கண்டிப்பாக ஒப்படைப்பீர்கள் அல்லவா குழந்தைகளே? நாம் அடுத்த பாடல்களுக்கு செல்லலாமா? இப்பொழுது நாம் இந்த முழு பாடலையும் ஒரு முறை பாடி பார்த்து விடலாமா செல்லக்குட்டிகளா? இறகு. பார்க்க பார்க்க அழகுதான், பலபலக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது, 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை, கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன், எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ, சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடி பயிற்சி பெறுகிறீர்களா? மீண்டும் ஒரு முறை என்னோடு சேர்ந்து பாடுங்கள் பார்க்கலாம். பார்க்க பார்க்க அழகுதான், பலபலக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது, 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை, கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன், எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ, சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். குழந்தைகளே, இந்த பாடலை நமக்காக அளித்தவர் திரு அழவள்ளியப்பா என்ற கவிஞர். இவர் நம் குழந்தைகளுக்காகவே அதிகமான அளவு பாடல்களை அளித்துள்ளார். இப்பொழுது உங்களுடைய புத்தகத்தில் உள்ள இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் செய்து பார்த்தால் இந்த பாடலை நாம் ஓசையுடன் கேட்கலாம். வீட்டில் செய்து பாருங்கள் குழந்தைகளே. குழந்தைகளே, இந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். சரிதானே தங்கங்களே? அன்பு குழந்தைகளே, இப்பொழுது நாம் இந்த பாடலில் வரும் சில கடின வார்த்தைகளை சொல்லி பார்ப்போமா? சொல்லி பழகுக. நமக்கு அளிக்கப்பட்டுள்ள பயிற்சி சொல்லி பழகுக. அப்போது நாம் என்ன செய்யணும்? இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் சொல்லி பழக வேண்டும். சொல்லி பழகலாமா? முதலில் வரும் வார்த்தை அழகுதான். என்ன வார்த்தை அது? அழகுதான். அழகுதான். ஒவ்வொரு எழுத்தாக நாம் சொல்லி பார்த்து இதை உச்சரித்து பழக வேண்டும். அ ழ கு, அழகு தா இன், அழகு தான், அழகுதான். அ ழ கு தா இன், அழகுதான், அழகுதான். அடுத்த வார்த்தை இறகுதான். எங்க என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். இறகுதான். இறகுதான். இ ர கு, இறகு தா இன், தான், இறகுதான், இறகுதான், இறகுதான். அடுத்த வார்த்தை எடுத்தது. எங்கே சேர்ந்து சொல்லுங்கள் பார்ப்போம். எடுத்தது. எடுத்தது. ஏ டு இத் த து, எடுத்தது. எடுத்தது. அடுத்த வார்த்தை நாம் பார்ப்பது இறகிது. இறகிது. இ ர கி து, இறகிது. இறகிது. அடுத்த வார்த்தை பறவையே. பறவையே. ப ர வை ஏ, பறவையே. ப ர வை ஏ, பறவையே. தருகிறேன். நாம் பார்க்கும் வார்த்தை தருகிறேன். த ரு கி ரே இன், தருகிறேன். தருகிறேன். போட்டதோ. போட்டதோ. எங்கே என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். போட்டதோ. போட்டதோ. நீண்டு ஒலிக்க வேண்டும். போட்டதோ. போ இட்ட தோ, போட்டதோ. போட்டதோ. அடுத்த வார்த்தையும் அதே போன்றுதான். அலையுதோ. அலையுதோ. இறுதியில் முடிக்கும் பொழுது நாம் இதை நீண்டு ஒலிக்க வேண்டும். அலையுதோ. அலையுதோ. அ லை யு தோ, அலையுதோ. குழந்தைகளே, அழகுதான். என்னோட சேர்ந்து சொல்லி பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் குழந்தைகளே. அழகுதான். அழகுதான். இறகுதான். இறகுதான். எடுத்தது. எடுத்தது. இறகிது. இறகிது. பறவையே. பறவையே. தருகிறேன். தருகிறேன். போட்டதோ. போட்டதோ. அலையுதோ.
அலையுதோ. இந்த பயிற்சி உங்களுக்கு மிகவும் பிடித்துள்ளது அல்லவா? நாம் இங்கே பார்க்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே நம்முடைய பாடலில் இடம்பெற்ற வார்த்தைகள் தான். சரியா குழந்தைகளே? அடுத்த பயிற்சிக்கு செல்லலாமா? குழந்தைகளே, இப்பொழுது நாம் இந்த பாடலில் வரும் சில புதிய சொற்களை படித்தும் எழுதியும் பார்க்க வேண்டும். செய்யலாமா? இதற்கு முன் நாம் பார்த்தது சொல்லி பழகுக பயிற்சி, அதை நாம் சொல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் வார்த்தைகள் அனைத்தையும் படித்தும் எழுதியும் பார்க்க வேண்டும். செய்யலாமா? இதுவரை நாம் பார்த்த வார்த்தைகள் அனைத்துமே ஒரு வார்த்தை அல்லது ஒரு சொல் அல்லது இரு சொற்கள் என்று இருக்கும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நீண்ட சொற்களாக இருக்கும். அதாவது 2 சொற்கள் 3 சொற்கள் அது போன்று இருக்கும். அந்த சொற்களை நாம் இப்பொழுது பார்க்கலாமா? முதலில் நாம் பார்க்கும் வார்த்தை பார்க்க பார்க்க. பார்க்க பார்க்க. இந்த வார்த்தைகள் அனைத்தையும் நீங்கள் படித்தும் பார்க்க வேண்டும், எழுதியும் பார்க்க வேண்டும். பா இர் இக்க இப்பார்க்க. பா இர் இக்க பார்க்க. பார்க்க பார்க்க. அடுத்த வார்த்தை பலபலக்கும். பலபலக்கும். ப ல பல. ப ல பல பலபல. இக் பலபல. கு பலபலக்கு. இம் பலபலக்கும். நேர்த்தியான. நே இர் இத்தி. நேர்த்தி யான. நேர்த்தியான. கண்டு எடுத்தது. க இண்டு கண்டு. ஏ டு இத்தது எடுத்தது. கண்டு எடுத்தது. 7 வண்ணம். 7 வண்ணம். 7 வண்ணம். வ இன் ந இம் வண்ணம். 7 வண்ணம். உடனே தருகிறேன். உடனே தருகிறேன். உடனே. உடனே. தருகிறேன். தருகிறேன். உடனே தருகிறேன். வந்து கேட்டாள். வந்து கேட்டாள். வ இந்து வந்து. கே இட்டா இல் கேட்டாள். வந்து கேட்டாள். சொந்தக்கார பறவை. சொந்தக்கார பறவை. சோ இந்த இக் சொந்தக்கார இப் சொந்தக்கார பறவை. பறவை. இப்பொழுது குழந்தைகளை அனைத்து வார்த்தைகளையும் இதே போன்றுதான் நீங்கள் பயிற்சி எடுத்து எழுதி பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை இந்த வார்த்தைகளை படித்து பார்த்து விடலாமா? பார்க்க பார்க்க. பார்க்க பார்க்க. பளபளக்கும். பளபளக்கும். நேர்த்தியான. நேர்த்தியான. கண்டு எடுத்தது. கண்டு எடுத்தது. 7 வண்ணம். 7 வண்ணம். உடனே தருகிறேன். உடனே தருகிறேன். வந்து கேட்டாள். வந்து கேட்டாள். சொந்தக்கார பறவை. குழந்தைகளே, இப்பொழுது நாம் ஒரு பொருத்துதல் விளையாட்டை விளையாடி மகிழ்வோமா? இந்த பொருத்துதல் விளையாட்டில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை ஒன்றுடன் ஒன்றாக நாம் பொருத்த வேண்டும். பொருத்தலாமா? அது என்ன ஒரே ஓசையில் முடியும் சொற்கள்? எடுத்துக்காட்டாக வண்டு என்ற ஒரு சொல்லை நாம் எடுத்துக்கொண்டால் அதனுடைய ஒத்த ஓசையுடைய சொல், அதாவது ஒரே மாதிரி ஓசையுடைய சொல் எது என பார்த்தால் கண்டு. வண்டு கண்டு. ஒரே ஓசையில் முடிகிறதா? நம்ம ஒலிக்கும் பொழுது ஒரே மாதிரியான ஓசையுடன் ஒலிக்க அல்லவா? அதே போன்றுதான் நாம் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். செய்யலாமா? இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் என்னென்ன என்று பார்த்தோமானால், இந்த அழகுதான் போட்டதோ எடுத்தது. இங்கு 4 வார்த்தைகள் நமக்கு பாடலில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வார்த்தைகளை நாம் இப்பொழுது இதோடு ஒத்த ஓசையுடைய வார்த்தையோடு பொருத்த வேண்டும். செய்யலாம் அல்லவா? முதலில் நாம் பார்க்கும் வார்த்தை இந்த. எங்கே என்னோடு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். இந்த. இதற்கு பொருத்தமான ஓசையுடைய சொல் என்ன என்பதை நாம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய வார்த்தைகளிலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ நாம் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி பார்க்கலாமா? அலையுதோ. இந்த அலையுதோ பொருத்தமாக உள்ளதா? இல்லை. இந்த இறகிது, இது பொருத்தமாக இருக்கிறதா? இல்லை. இந்த எந்த. இந்த எந்த, இது பொருத்தமாக இருக்கிறதா? இந்த எந்த. எங்க இந்த 2 வார்த்தையும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். இந்த எந்த. இந்த எந்த. இப்பொழுது அடுத்த வார்த்தைக்கு நாம் செல்லலாமா? அழகுதான். நம்ம பார்க்கும் வார்த்தை என்ன? அழகுதான். இதோடு ஓசையுடைய சொல் எது என கண்டுபிடிங்கள் பார்ப்போம். இப்போ நான் சொன்னது போலவே ஒவ்வொரு வார்த்தையையும் பொருத்தி பாருங்கள். அழகுதான் அலையுதோ பொருத்தமாக இல்லை. அழகுதான் இறகிது பொருத்தமாக இல்லை. அழகுதான் எந்த
பொருத்தமாக இல்லை. அழகுதான் இறகுதான் பொருத்தமாக இருக்கிறதா? ஆம், சரியாக சொன்னீர்கள். இதுதான் பொருந்துகிறது. அழகுதான், அதுக்கு பொருத்தமான ஓசையுடைய சொல் எது? இறகுதான். சரியாக சொல்லிவிட்டீர்கள் குழந்தைகளே. அடுத்த மூன்றாவது வார்த்தைக்கும் நீங்களே கண்டுபிடிங்கள் பார்ப்போம். போட்டதோ, நல்லா சொல்லி பாருங்க. போட்டதோ, இதற்கு ஒரே ஓசையில் முடியும் சொல்லியது நீங்களே கண்டுபிடியுங்கள். அலையுதோ, இறகிது, எது பொருத்தமாக இருக்கிறது? போட்டதோ அலையுதோ, போட்டதோ அலையுதோ. சரியான விடையை கண்டுபிடித்து விட்டீர்களே. அடுத்து நாம் பார்க்கும் வார்த்தை எடுத்தது. இங்கே சொல்லுங்கள், எடுத்தது. இதை பொருத்தமான ஓசையுடைய சொல் எது? இறகிது. எடுத்தது இறகிது, எடுத்தது இறகிது. குழந்தைகளே, இந்த பயிற்சியில் நாம் ஒத்த ஓசையுடைய சொற்களை ஒன்றாக பொருத்துவதை பற்றி அறிந்து கொண்டோம் அல்லவா? அனைத்து விடைகளையும் நீங்கள் சரியாக சொன்னீர்கள் குழந்தைகளே. நாம் இப்போ உங்களிடம் ஒரு வினா கேட்கப் போகிறேன். அதாவது இந்த பாடலிலிருந்து பயிற்சிகளிலிருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீர்கள் என்று நான் கேட்கப் போகிறேன். இப்பொழுது பாடலை பற்றி ஒரு வினா இது. இறகை கண்டெடுத்த குழந்தை என்ன செய்ய நினைத்தது? அதற்கான விடையை நீங்கள் யோசித்து பாருங்கள். இது சரியா என்பதையும் நீங்கள் கூற வேண்டும். அதாவது இறகை கண்டெடுத்த குழந்தை அந்த இறகை எந்த பறவை தொலைத்ததோ அந்த பறவையிடம் சேர்க்க நினைத்தது. ஏனென்றால், ஏன் அப்படி நினைச்சது அந்த குழந்தை? ஏனென்றால் அது தொலைத்த அந்த பறவை, அதாவது அந்த இறகை தொலைத்த அந்த பறவை அதை தேடும் என்று அந்த குழந்தை நினைத்தது. அது மட்டுமல்லாமல் அந்த இறகு அந்த குழந்தைக்கு சொந்தமானதா? அந்த இறகு குழந்தையோடதா? கிடையாது. அது வேற ஒருத்தருக்கு சொந்தமானது. அதனால தான் அந்த குழந்தை என்ன நினைச்சது? அந்த இறகை தொலைத்த அந்த பறவையிடம் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தது. நீங்களும் இதே போன்று யாராவது தவறவிட்ட பொருளோ இல்லை உங்களுக்கு சொந்தமல்லாத பொருளோ உங்களிடம் இருந்தால் அதை கண்டிப்பாக யாருக்கு சொந்தமோ அவர்களிடம் சேர்த்து விட வேண்டும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது நம்மளுடைய பாட புத்தகத்தில் கொடுத்துருக்கிற QR கோடு, அதாவது விரைவு குறியீடில் இருக்கிற பயிற்சியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ முதல்ல நம்ம அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு முதல்ல கொடுக்குற பயிற்சி என்னன்னு பார்த்தோன்னா, உரிய விடையை கண்டுபிடி. அதாவது நம்ம இப்போ பாட்டில் பார்த்ததை பொறுத்து சில கேள்விகள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கேள்விகள்லேருந்து சரியா தவறா அப்படின்ற விடையையும், இதை கொடுத்துருக்கிறதுல எந்த விடை சரி அப்படிங்கிறதையும் நாம் சொல்லணும். சரியா? இப்போ நமக்கு 2 விடைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த கேள்விக்கு எந்த விடை பொருத்தம் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சரியாக சொல்லணும். செய்வீங்களா? இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற கேள்வி என்ன தெரியுமா? பார்க்க பார்க்க அழகுதான் என சிறுமி எதை கூறினாள்? நீ நல்லா அந்த பாட்டை ஞாபகப்படுத்தி பாருங்க. முதல் வரியிலேயே சொல்லியிருப்பா இல்லையா? அந்த பார்க்க பார்க்க அழகாக இருக்கிறது எது? நமக்கு இங்கே 2 விடைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன? ஒன்று பறவை, இன்னொன்று இறகு. இப்போ நீங்கள் இந்த 2 விடையிலையும் எது சரியாக இருக்கும் யோசித்து சொல்லுங்கள் பார்ப்போம். பார்க்க பார்க்க அழகுதான், பாடல் வரிகளை திரும்பியும் சொல்லி பாருங்கள். பளபளக்கும் இறகுதான். அப்போது எது இதில் 2லையும் சரியான விடை? பறவையா இறகா? இறகு. இதுதான் சரியான விடை. கரெக்டாக சொல்லிட்டீங்களே. அடுத்த கேள்விக்கு போகலாமா? இறகு எப்படி இருந்தது? நீங்கள் தான் சொல்லணும். அந்த பாட்டிலையே நம்ம இந்த வரிகளை பார்த்துருப்போம். இறகு எப்படி இருந்தது? பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இங்கே நமக்கு 2 விடைகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வழவழப்பாக, இன்னொன்று பளபளப்பாக. அதாவது வழவழப்பாக இருக்குமா பளபளப்பாக இருக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பதில் கொடுப்பீங்க? இறகு எப்படி இருந்தது? பளபளப்பாக இருந்தது. சரியாக சொல்லிட்டீங்க. பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான். இப்போ இறகு பற்றின கேள்வி நமக்கு விடையாக கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த கேள்விக்கு நம்ம போகிறோம். இறகு எத்தனை வண்ணங்களை கொண்டிருந்தது? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை வண்ணங்கள் இருக்கும் இறகுல? கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம அந்த பாட்டில் நல்லா யோசித்து பாருங்கள் எல்லா வரிகளையும். நான் திரும்பி அந்த பாட்டுடைய வரிகளை சொல்லட்டுமா? 7 வண்ணம் காட்டிடும். அப்போது எத்தனை வண்ணங்கள் அந்த இறகுல இருக்குது? அது எந்த பறவைக்கு இருக்குன்னு சொன்னோம்?
கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்களே, மயில். ஆமாம், மயிலுக்கு தான் 7 வண்ணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம், கொண்ட இறகு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ இங்கே கொடுத்துருக்க விடை என்னென்னா 7 வண்ணங்களா 8 வண்ணங்களான்னு கேட்குறாங்க. நல்லா பாட்டை யோசித்து பார்க்கும்போது நமக்கு எத்தனை வண்ணங்கள்னு கிடைக்கும்? 7 வண்ணங்கள். இதுதான் நமக்கு சரியான விடை. கரெக்டாக சொல்கிறீங்க, பாட்டை ஞாபகம் வச்சு இல்லையா எல்லாரும். அடுத்த லைனுக்கு போகலாமா? இதை கவனமாக கேட்கணும் கேள்வியை. இறகை கீழே போட்டது யார்? நீங்கள் தான் சொல்லணும். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். இறகை கீழே போட்டது யார்? சிறுமி போட்டாளா இல்லை பறவை போட்டதா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கரெக்டாக சொல்கிறீங்க. யார் இது கீழே போட்டது? பறவை தான் இறகை கீழே போட்டது இல்லையா. அதை எடுத்தது தான் யார்? அந்த சிறுமி. அதை எடுத்து தான் அது எந்த பறவையோட இறகு அப்படின்றத பற்றி அவள் யோசனை பண்ணிகிட்டு இருந்தா. அப்போது அந்த இறகை கீழே போட்டது யாராக இருக்கும்? பறவையாக தான் இருக்கும். அப்போ பறவை அப்படின்றது தான் என்ன நமக்கு சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாமா நாம்? இறகு எப்போது கண்டு எடுக்கப்பட்டது? அந்த பாட்டை நல்லா திரும்பியும் சொல்லி பாருங்க. அந்த குழந்தை, அதாவது அந்த சிறுமி அந்த இறகை எப்போ எடுத்தா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பாட்டை சொல்லி பார்த்தானா என்னது? பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது. அப்போது என்னைக்கு எடுத்தா அந்த இறகை? நேற்றா இன்றா? சரியாக சொல்லிட்டீங்களே, நேற்று தான் அந்த இறகை அந்த சிறுமி கீழே இருந்து எடுத்தா இல்லையா. இப்போ நாம் இந்த எல்லாத்தையும் ஒரு முறை கேள்விக்கான சரியான விடைகளை பார்த்துடலாமா? முதல் கேள்வி என்ன? பார்க்க பார்க்க அழகுதான் என சிறுமி எதை கூறுகிறாள்? இறகு தான் பார்க்க பார்க்க அழகாக இருக்கும். சரியாக சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி, இறகு எப்படி இருந்தது? இறகு பளபளப்பாக இருந்தது. சரியா? அப்போ பளபளப்பாகன்றது தான் சரியான விடை. இறகு எத்தனை வண்ணங்களை கொண்டிருந்தது? கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். 7 வண்ணமா 8 வண்ணமா? 7 வண்ணம். இறகுல எத்தனை வண்ணங்கள் இருந்தது? 7 வண்ணங்கள் இருந்தது. அடுத்து இறகு கீழே போட்டது யார்? சிறுமியா பறவையா? பறவை தான் இறகு போட்டிருக்கோம் இல்லையா. அப்போ பறவை தான் சரியான விடை. நீங்கள் அதில் சரி பண்ணிக்கணும். அடுத்தது இறகு எப்போது கண்டு எடுக்கப்பட்டது? இறகு எப்போ எடுத்தா? நேற்றா இன்றா? நேற்று கண்டு எடுத்தது அப்படி தானே நம்ம பாடல் வரிகளில் சொல்கிறோம். அப்போது நேற்று தான் அந்த இறகு எடுக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் விடை சரியாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை நீங்கள் பயிற்சி செஞ்சு பாருங்கள். பாட்டை ஞாபகப்படுத்தியும் பார்க்கணும். இப்போ நாம் அடுத்த பயிற்சிக்கு போகலாமா? இப்போ நாம் பார்க்குற போகிற பயிற்சி என்ன அப்படின்னா, ஒலித்து பார்த்து வேறுபாடான சொல்லை கண்டுபிடிக்கிற பயிற்சி. ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பயிற்சி. நம்ம சொல்லி பார்த்து கண்டுபிடிக்கலாமா? இப்போ நமக்கு இங்கே வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. ஒரு லைன்லையும் 4 வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தைகளில் எது வித்தியாசமான ஒலியை உடைய வார்த்தை, வேற ஒலியை உடைய வார்த்தை எதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? சரி, நான் இப்போ ஒரு வார்த்தையாக சொல்வேன். நீங்கள் அதில் எது வித்தியாசமாக இருக்குது அந்த ஒலியில் அப்படின்னு என்கிட்ட சொல்லணும். சரியா? இப்போ முதல் நம்ம கேள்விக்கு போகலாம். பளபள, தடதட, சலசல, பறக்கும். நான் திரும்பி சொல்லட்டுமா? பளபள, தடதட, சலசல, பறக்கும். எங்க கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். ஓசை மாறி வரக்கூடிய சொல் எது? பறக்கும். சரியாக சொல்லிட்டீங்க எல்லாருமே. அடுத்த வார்த்தைக்கு போகலாமா? அந்த, வந்து, இந்த, எந்த. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம் இந்த எல்லா வார்த்தைகளையுமே. அந்த, வந்து, இந்த, எந்த. இப்போ சரியாக சொல்லுங்க, எது வித்தியாசமாக இருக்கு? அந்த, வந்து, இந்த, எந்த. சரியாக சொல்லிட்டீங்க. வந்து அப்படின்றது தான் ஒளி மாறி இருக்கு. கரெக்டா? சரி, மிகச்சரி. இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ இது நீங்கள் தான் விடையை சொல்லணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை கண்டுபிடிக்கிறது. இதை கண்டுபிடிச்சு நீங்கள் தான் விடையை எனக்கு சொல்லணும். செய்வீங்க இல்லையா? போகலாம். இறகு, சிறகு, விறகு, குடிசை. நான் திரும்பியும் படித்து காட்டுறேன், நல்லா பாருங்க. இறகு, சிறகு, விறகு, குடிசை. இப்போ இன்னொரு முறை நல்லா நீங்கள் சொல்லி பாருங்க. இறகு, சிறகு, விறகு, குடிசை. இதில் எது வேறுபாடான இருக்குது? ஈஸியாக சொல்லிட்டீங்க, எல்லாருமே சொல்லிட்டீங்க. குடிசை கரெக்டான பதில், அதுதான். அடுத்த கேள்விக்கு போகலாமா? இதையும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. எல்லாரும் எங்கே முயற்சி செய்து பாருங்கள் பார்ப்போம். அங்கு, இங்கு, அதோ, எங்கு. அங்கு, இங்கு, அதோ,
எங்கு, அங்கு, இங்கு, அதோ, எங்கு. இதில் எது வித்தியாசமாக இருக்குது? சொல்லும் போதே வித்தியாசமாக இருக்கே. எந்த வார்த்தை கண்டுபிடிங்க பார்ப்போம். அதோ. சரியாக சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்விக்கு போகலாமா? நேற்று, காற்று, நாற்று, நேரம். நேற்று, காற்று, நாற்று, நேரம். நேற்று, காற்று, நாற்று, நேரம். இதில் எது வித்தியாசமாக ஒலியை உடைய சொல் கண்டுபிடிங்க பார்ப்போம். நேரம். இதுதான் இதில் நமக்கு வித்தியாசமான, அதாவது மாறுபட்ட ஒலியை உடைய ஒரு சொல். எல்லாத்துக்கும் விடையை சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்க. மீண்டும் ஒரே ஒரு முறை இந்த வார்த்தைகளை நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டு அடுத்த பயிற்சிக்கு செல்லலாமா? பலபல, தடதட, சலசல, பறக்கும். இதில் எது வித்தியாசமான ஒலி, அதாவது மாறுபட்ட ஒலி கொண்டது? பறக்கும். அதுதான் சரியான விடை. அடுத்தது அந்த, வந்து, இந்த, எந்த. இதில் எது மாறுபட்ட ஒலியை உடையது? வந்து. சரியா சொல்லுறீங்க. இறகு, சிறகு, விறகு, குடிசை. இதை நீங்கள் எல்லாருமே ஒலித்து பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம விடையை சரியாக சொல்ல முடியும். என் கூடவே சேர்ந்து நீங்களும் சொல்லி பாருங்கள். இறகு, சிறகு, விறகு, குடிசை. எது இதில் மாறுபட்ட ஒலியை உடையது, அதாவது வேறு ஒலியை உடையது எது? குடிசை. சரி. அங்கு, இங்கு, அதோ, எங்கு. இதில் எது வித்தியாசமாக இருக்குது? அதோ. நேற்று, காற்று, நாற்று, நேரம். இப்போ எதில் எது வித்தியாசமாக இருக்குது? நேரம். உங்களுடைய மூளைக்கு ஒரு வேலை கொடுக்கும் விளையாட்டை விளையாட போகிறோம். விளையாடலாமா? இந்த விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விளையாட்டாக இருக்கும். சரி, பயிற்சிக்கு செல்லலாமா நாம? இப்போ இங்கே கீழே விலங்குகளினுடைய கண்கள் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது விலங்குகளுடைய கண்கள். அந்த விலங்குகள் எல்லாத்தையுமே நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. டிவியில் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய புத்தகத்தில் பார்த்துருப்பீங்க, பொம்மைகளில் வச்சு விளையாடி இருப்போம். இந்த மாதிரி நம்ம நிறைய விதத்தில் அந்த கண்களை நம்ம பார்த்துருப்போம், எப்படியாவது பார்த்துருப்போம். அந்த கண்களை மட்டும் நம்ம யோசித்து இது எந்த விலங்கினுடைய கண் என்பதை நாம் கண்டுபிடிக்கணும். செய்யலாமா குழந்தைகளே? நீங்கள் கண்டுபிடித்தது சரியா என்பதையும் நாம் இப்போ மதிப்பீடு செஞ்சு பார்க்க போகிறோம். சரி, எந்தெந்த விலங்குகளினுடைய கண்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பயிற்சியில் பார்க்கலாமா? இப்போ இங்கே பாருங்கள், எவை யாருடைய கண்கள் கண்டுபிடி அப்படின்னு நமக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. இது எதனுடைய கண்கள் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும். சரி, முதலாவதாக இருக்கிற கண்ணை நல்லா உத்து பாருங்க. இது எதனுடைய கண்ணாக இருக்கும்? நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, சில பேர் நேரில் கூட பார்த்துருக்கலாம். எதோட கண்? நல்லா பாருங்க. கண்ணுனாலே இதை தான் சொல்லுவாங்க. சரியாக சொல்லிட்டீங்களே, ஆந்தையோட கண் தான் அது. ஆந்தையினுடைய கண் தான் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. சரி குழந்தைகளே, அடுத்த இரண்டாவதாக கொடுக்கப்பட்டுள்ள கண் எதனுடைய கண்? நல்லா பாருங்கள். நம்ம டெய்லி இதை பார்க்குறோம். நம்ம ஸ்கூலுடைய மரத்துலையும் பார்க்குறோம், வீட்லேயும் அடிக்கடி பார்ப்போம், சுற்றி பார்ப்போம், ஓடிக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருப்போம். எதனுடைய கண்ணாக இருக்கும்? நல்லா பாருங்கள். சரியாக சொன்னீங்களே, அணிலோட கண் தான் அது. அணிலோட கண் தான் இரண்டாவதாக நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, மூணாவது கண்ணை நான் கேட்கவே தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருப்பீங்களே. எந்த விலங்கோட கண் அது? சரியாக சொல்லிட்டீங்க, எல்லாருமே சொல்லிட்டீங்க. யானையோட கண் தான் அது. அடுத்த விலங்கோட கண்ணை கொஞ்சம் பாருங்க, நல்லா பாருங்க. சரியா சொன்னீங்க, குதிரையோட கண் தான் அது. உங்க எல்லாருக்கும் என்னோட பாராட்டுகள் குழந்தைகளே. சரி, மீண்டும் எது எவையுடைய கண்கள் என்பதை ஒரு முறை பார்த்துடலாமா? முதல்ல கொடுக்கப்பட்டுள்ள கண் எதோட கண்? சரியா சொல்றீங்க, ஆந்தையோட கண். இரண்டாவது படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கண் எதோட கண்? அணிலினுடைய கண். மூன்றாவது யானையினுடைய கண். நான்காவது குதிரையினுடைய கண். எல்லாத்த விலங்கினுடைய கண்களையும் சரியா பார்த்துட்டீங்க இல்லையா குழந்தைகளே? இப்போ இது வரைக்கும் என்னுடைய இந்த எல்லா பாடத்தையும் பயிற்சியையும் செய்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களை மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி குழந்தைகளே, வணக்கம்.